வணக்கம். புது வருஷம், நியூ இயர், நியூ பிகினிங். ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா 2026க்கான ஆனுவல் பிளானர் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான எல்லா எக்ஸாமுமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. குரூப் 1 இருக்குது, குரூப் 2 இருக்குது, 2A இருக்குது, குரூப் 4மே இருக்குது. அதுக்கான டைம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமும் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷனே ஸ்டார்ட் ஆக போகுது. ஜூன் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ 6 மாதங்கிறது டிஎன்பிஎஸ்சி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு போதுமான டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணால் கூட 6 மாதம் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு போதுமான தாராளமான டைம். ஓகேங்களா? என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் ஆல்ரெடி 2A ப்ரிலிம்ஸ்க்கான ரிசல்ட் ஆல்ரெடி இப்போ வந்திருக்கு. அதுக்கு மெயின்ஸ் பிப்ரவரி மாதம் நடக்க போகுது. அதுக்கு ஒரு பேட்ச் கண்டினியூஸாக படிச்சுட்ருப்பீங்க. ஸோ படிக்கணும். அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான பலன் கிடைக்கும். அது அது டோட்டலாக ஓவராலாக வேறு. சரிங்களா? நம்ம ஃப்ரெஷ்ஷாக இப்போது 2026க்கு ஜனவரி 1 இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். புதுசாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களும் சரி, இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்கவங்களும் சரி, ஆல்ரெடி படித்து இப்போ இந்த எக்ஸாமில் கிடைக்காம போனவங்களும் சரி, என்ன பண்ணலாம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். புது வருஷத்தை நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு, ஆல்ரெடி இப்போ நான் படிச்சுட்ருக்கேன், இப்போ எனக்கு ஜஸ்ட்டில் போயிடுச்சு, 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, அவங்களுக்குலாம் புதுசாக யாரும் வந்து எந்த கைடன்ஸும் கொடுத்து பெரிய லெவலில் எந்த மாற்றமும் அவங்களுக்கு தேவைப்படாது. என்னென்னா அவங்க ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ்டு தான். சிலபஸை எல்லாம் ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்பாங்க. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்னென்ன படிக்கணுமோ எல்லாத்தையுமே படிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு தேவைப்படுறது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் மட்டும்தான். ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது, அது என்னன்னு தெரியணும். ஸோ நீங்கள் இப்போது ஜான்லேருந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்க போகிறது எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்ச் இல்லை வேறு ஒரு 2 டெஸ்ட் பேட்ச் வச்சுக்கலாம். அதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதை மட்டும் சாலிடாக ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இப்போ ஒரு டெஸ்ட்டு போடுறீங்கன்னா அந்த டெஸ்ட்டில் நீங்கள் ஒரு 10 கொஷின் தப்பாகிறீங்கன்னா அந்த 10 கொஷின் ஏன் தப்பானுச்சு, அந்த கொஷின் எங்கேருந்து கேட்டிருக்காங்க, அப்போ அந்த சோர்ஸை நீங்கள் படிக்கலையா, அந்த சோர்ஸ் எங்கே இருக்குது, அது வந்து ஒரு எல்லாருமே படிக்கிற மாதிரியான சோர்ஸா. ஸோ இப்போ ரேண்டமாக சில கொஷின் எங்கேருந்தோ எடுத்து வைப்பாங்க, அந்த சோர்ஸை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான சோர்ஸ் புக்கே படிக்காம விட்ருக்கீங்க அப்படின்னா அதனால் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி படிக்கணும். இப்போ ஒரு மேக்ஸில் ரெகுலராக ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது எதனால் அந்த மிஸ்டேக் வருது, அப்போ அதை தனியாக நீங்கள் என்னெல்லாம் தப்பு பண்ணுறீங்க. ஒரு டெஸ்ட்டு போடுறீங்க, 100 மார்க்குக்கு டெஸ்ட்டு போடுறீங்க, 90 எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 85 எடுக்கிறீங்கன்னா அந்த 15 கொஷின் என்ன, அந்த கொஷின் எல்லாம் அந்த கொஷின் பேப்பர்லேயே மார்க் பண்ணி வைங்க. அதை என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு திருப்பி ஒரு 10 டெஸ்ட்டு போனதுக்கப்புறமா அந்த தப்பெல்லாம் சேர்த்து வச்சு என்னென்ன பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஒரு டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறமும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, என்னென்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எதனால இந்த தப்பு வந்திருக்கு, ஏன் இதை நம்ம கவர் பண்ணலை, இப்போ இதை கவர் பண்ணணும்னா என்ன படிக்கணும், அதெல்லாம் நீங்கள் தெளிவாக அனலைஸ் பண்ணி அந்த தப்பெல்லாம் தெளிவாக திருத்திக்கோங்க. அந்த அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறது தான் உங்களை அந்த எட்ஜு காட்ட வைக்கும். அந்த ஒரு கொஷின் 2 கொஷின் நீங்கள் அதில் தான் கரெக்டாக போடணும். அதே மாதிரி நீங்கள் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறீங்களாங்கிறத இந்த டெஸ்ட்லேருந்து தான் நீங்கள் பார்த்துக்க முடியும். 200 கொஷினை 3 மணி நேரம் உட்காந்து டெஸ்ட்டு போடணும். 100 கொஷின் 50 கொஷின் போடுறப்போ அந்த கஷ்டம் தெரியாது. ஆனால் 200 கொஷின் வரப்போ ஒரு 100 கொஷினை தாண்டும் போது நம்ம சேச்சுரேட் ஆகிடக்கூடாது. இல்லை மேக்ஸ் கஷ்டமாக இருக்குங்கிறப்போ நம்ம வந்து பயந்துட்டு மீதி கொஷினில் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அந்த 3 மணி நேரம் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதெல்லாமே கரெக்டாக பண்ணிவாங்க. உங்களுக்கு அடுத்த எக்ஸாமில் கண்டிப்பாக கிடைக்கணும். சரிங்களா? அந்தளவுக்கு நம்ம இந்த தப்பெல்லாம் இங்கே போடுற டெஸ்ட்லேயே திருத்திடணும். அப்போ அதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம்னாலே மேக்ஸிமம் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இதுதான் முக்கியமான சஜஷன். புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, ஃப்ரெஷ்ஷு, எனக்கு வந்து இதில் ஒரு ஐடியாவே இல்லை, எனக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்குது, இதுக்கு முன்னாடி ஒரு அட்டெம்ப்ட் எழுதியிருக்கேன், ஆனால் இன்னும் நான் முழுசாக கவர் பண்ணலை அப்படின்னு இருக்கிறவங்கெல்லாம் நீங்கள் தெளிவாக ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாம் எழுதியிருந்தாலும் சரி, எழுதினாலும் சரி, என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க போகிறீங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு குரூப் 4க்கும் 2A ப்ரிலிம்ஸுக்கு சேர்த்து படிக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரே சிலபஸ், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தீங்கன்னா, நீங்கள் இங்கிலீஷ் மீடியம், எனக்கு ஜென்ரல் இங்கிலீஷ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குரூப் 2A தான் நீங்கள் படிக்கணும். அப்புறம் குரூப் 1 படிக்கலாம். அதே மாதிரி குரூப் 1 பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் ஜென்ரல் தமிழோ ஜென்ரல் இங்கிலீஷோ கிடையாது. அங்கே டோட்டலாக வேறு சிலபஸ்ஸு, ஜென்ரல் ஸ்டடீஸும் மேக்ஸு ரீசனிங் மட்டும்தான் இருக்குது ப்ரிலிம்ஸில். ஸோ சிலபஸ் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா, tnpsc.gov.inல போனீங்கன்னா
மேலே ரெக்ரூட்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணிங்கன்னா சிலபஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சிலபஸ்க்குள்ளே போனீங்கன்னா எல்லா சிலபஸும் அவைலபிள் இருக்குது. நான் முடிஞ்சால் எல்லா சிலபஸையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ புதுசாக படிக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன், சிலபஸை பாருங்கள், அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்தந்த சிலபஸ்லேருந்து இத்தனை கொஸ்டின் கேட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதை நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதுதான் சிலபஸ், நம்ம இதை தான் படிக்க போகிறோம், எதுக்கு அதிக மார்க் கேட்குறாங்க, எதை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பண்ணி படிக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் தெளிவாக பார்த்து வச்சுக்கணும். இப்போது நிறைய சோர்சஸ் இருக்குது. எதில் படிக்க போகிறோன்னு ஆரம்பித்தோன்னா எக்கச்சக்கமான சோர்சஸ் இருக்குது. நிறையா பேரோட கொஸ்டின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை மட்டும் படித்தா போதுமா, அப்படி ஏதாவது சோர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. இதை மட்டும் படித்தா போதும்னா எந்த சோர்ஸுமே சொல்கிறதுக்கு என்கிட்டயுமே சோர்ஸ் இல்லை. அப்படி ஒரு சோர்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு புக்கு, இந்த புக்கை மட்டும் படித்தா போதும்னு சொல்லவே முடியாது. அப்படி நீங்கள் படித்தாலும் அதை தாண்டி கேட்க தான் செய்கிறாங்க. இதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தாலே கிளியர் பண்ணுற அளவுக்கு போயிடலாம். ஆனால் இப்போ ஸ்கூல் புக்கை தாண்டி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. சிலபஸை சிம்பிளிஃபை பண்ணியிருந்தாலுமே ஸ்கூல் புக்கை தாண்டி கஷ்டமாக கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பிக்லையும் இவ்வளோ கொஸ்டின் ஸ்கூல் புக்லேருந்து கேட்பாங்க, இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் ஒரு தெரிஞ்ச சோர்ஸ்லேருந்து கேட்பாங்க, இவ்வளோ கொஸ்டின் வெளியே இருந்து கேட்பாங்க. அப்படி இருக்குது. அவங்க அதை எதை வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றலாம். அவங்க அந்த சிலபஸ்லேருந்து கேட்குறாங்களா, அது மட்டும்தான் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பாலிட்டி எடுத்துக்கலாம். இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கு இருக்குது. அது இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. அப்போ அந்த புக்கு அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி கேட்குறது ரேரு. அப்போ நீங்கள் அதை இங்கிலீஷ் மீடியம் இருக்கவங்க ஃபுல்லாக படிக்கலாம். ஆனால் அதை ஃபுல்லாக படித்து முடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான டாஸ்க்கு. அவ்வளோ இருக்குது அதில். அப்போது அதோட தமிழ் வெர்ஷன் ஏதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஏதாவது இன்ஸ்டியூட்டில் போட்டு வச்சுருக்காங்க, அந்த புக் மட்டும் போதுமா அப்படின்னா ஓகே போதும். எப்படின்னா இப்போ நம்ம 200க்கு 200 எடுக்கணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ 2A ப்ரிலிம்ஸ் கட் ஆஃப்னா ஒரு 150 160 எடுத்தால் போதும். இல்லை நீங்கள் குரூப் 1 எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 135 145 அந்த ரேஞ்சுக்குள்ளே எடுத்தால் போதும். அப்போ அதுக்கு நமக்கு அவங்க எக்ஸ்ட்ரா கொஸ்டின் கேட்டு போகிறாங்க. நம்ம படித்த தெளிவான சோர்ஸ்லாம் நம்ம படிச்சிடறோமா, அந்த சோர்ஸ்லேருந்து வர்ற கொஸ்டின் நம்ம கரெக்டாக போடுறோமா அப்படிங்கிறதுல கரெக்டாக இருக்கணும். ஸோ ஒரே புக்கு, இந்த ஒரு புக்கை படித்தா எல்லாமே சரி, எல்லாமே அதுலேருந்து கேட்டுருவாங்க அப்படின்னா அப்படி எந்த புக்குமே கிடையாது. அதை ஃபஸ்ட்டு தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ்லேருந்து ஆரம்பிக்கும் போது நீங்கள் இப்போ குரூப் 4 நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். சரிங்களா? இப்போ குரூப் 4லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். குரூப் 4க்கு ஜென்ரல் தமிழ் இருக்குது, ஜிஎஸ் இருக்குது, மேக்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் இது 3க்குமே ஒரு நாளில் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஒரு கிளாஸ் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு ஆன்லைன் கிளாஸ் போகிறீங்க, இல்லை நீங்கள் ரெகுலர் கிளாஸ் போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ கிளாஸ் போகிறீங்கன்னா வீக்லி ஒரு டெஸ்ட்டு கண்டிப்பாக போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஒரு 100 மார்க்குக்கோ 50 மார்க்குக்கோ நீங்கள் அந்த வாரத்தில் படித்ததில் வீக்லி ஒரு டெஸ்ட்டு போடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த வாரத்தில் படித்ததை அந்த வாரத்திலே ரிவிஷன் பண்ணிடணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்த வாரத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுவீங்க. அடுத்த வாரத்துக்கு ஒரு இது படிச்சுட்டே வரீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வாரத்தில் படித்தது 2வது வாரம் கழித்து கேட்டால் மறந்துடுவீங்க. அப்படி யாருமே பண்ணக்கூடாது. நீங்கள் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வாரத்தை படித்ததை 3வது வாரத்தில் 4வது வாரத்தில் கேட்டாலும் உங்களுக்கு சொல்ல தெரியணும். அப்போது அந்தளவுக்கு நீங்கள் டைம் கொடுத்து படிக்கணும் ஒன்று. அதே மாதிரி செகண்ட் வாரத்துக்குள்ள நுழையிறீங்கன்னா ஃபஸ்ட்டு வாரத்தில் என்னெல்லாம் படித்தோங்கிறத செகண்ட் வாரத்தில் ரீகால் பண்ணுங்கள். ஃபுல் டைம் படிக்கிறவங்களுக்கு இதை தெளிவாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். நீங்கள் வேறு ஒர்க் போகிறீங்க அப்படின்னாலுமே உங்கள் ஃப்ரீ டைமில் நீங்கள் சும்மா இருக்கும்போது, குளிக்கும்போது, சாப்பிடும்போது அந்த விஷயத்தை ரீகால் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபஸ்ட் வாரத்தில் என்னெல்லாம் படிச்சிங்கிறத ரீகால் பண்ணணும். செகண்ட் வாரத்துலேருந்து 3rd வீக் மூவ் ஆகும்போது ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக் ரெண்டுமே நோட்ஸாக எடுத்து வச்சுருப்பீங்களா, அந்த நோட்ஸை ஃபுல் ரிவிஷன் விடுங்க. அட்லீஸ்ட் பார்த்து கூட ஒரு ஃபுல் ரிவிஷன் விடுங்க. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இது மறக்காமல் இருக்கிறதுக்கான ஒரு பெஸ்ட் மெத்தடு. ஸோ அப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு வீக்லி டெஸ்ட்டு சொல்லிட்டோம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு மாதம் 2 மாதம் போகும்போது நீங்கள் கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு பேசிக்கான ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு 150 மார்க்குக்கு 200 மார்க்குக்கான டெஸ்ட்டு அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அது நீங்கள் படித்ததுலேருந்து மட்டும், படிக்காததுலேருந்து புதுசாக போய் டெஸ்ட்டு போட்டிங்கன்னா ஐயோ நம்ம படிக்கவே இல்லையோ அப்படிங்கிறவங்க தாட்டெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் படித்ததுலேருந்து அப்படியே போங்க. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்கணும் கண்டிப்பாக. இப்போ வெங்கடேசன் புக்கு படிக்கணும். என்னென்ன புக்கு படிக்கணுங்கிறது அது ஒரு தனி லிஸ்ட் இருக்குது, அது தனியாக சொல்கிறேன். அந்த புக்கு படிக்கணும்னா அந்த புக்கில் என்னென்னலாம் கவர் பண்ணி படிக்கணுமோ அதை படிக்கணும். இல்லை வேறு இன்ஸ்டியூட்லேருந்து மெட்டீரியல் கிடைக்குதா வாங்கி படிங்க. யூடியூப்பில் நிறையா கிளாஸஸ் இருக்கா, நோட்ஸ் கொடுக்குறாங்களா எடுத்து படிங்க. தப்பே கிடையாது. எக்ஸ்ட்ரா சோர்ஸ் எவ்வளோ கிடைச்சாலும் படிக்கலாம். தமிழ்நாடு வேலைவாய்ப்பு துறையிலேருந்து ஒரு பிடிஎஃப் போடுறாங்களோ அந்த பிடிஎஃப் வாங்கி படிங்க. அதுலேருந்து கொஷின்லாம் கேட்பாங்க நிறையா இருக்குது. அதுலேருந்து கொஷின் நிறையா வரும். ஸோ அப்போ அது எல்லாமே எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்ன கிடைக்குதோ படிக்கலாம். ஆனால் பேசிக்கான சோர்ஸ் என்னது? ஸ்கூல் புக்கில் சிலபஸில் எந்தெந்த டாப்பிக்லாம் எங்கெங்கே கவர் ஆகுதோ அந்த புக்கில் உள்ள அந்த யூனிட் எல்லாமே தரவாக கவர் பண்ணியிருக்கணும். ஸ்கூல் புக்கு பேசிக்கான
சோர்ஸு. அது போக எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்ன கிடைச்சாலும் படிக்கலாம். வேறு இன்ஸ்டியூட் உங்கள் ஃப்ரெண்டு படித்தா வாங்கி படிக்கிறதுனாலும் படிக்கலாம், யூடியூப்பில் படிக்கிறதுனாலும் படிக்கலாம். என்ன சோர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைச்சாலும் அதை உங்கள் நோட்ஸ் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இது நோட்ஸ் எடுத்து ஒரு மினி டெஸ்ட் போட்டு போயிட்டே இருக்கீங்க. நீங்கள் ஒரு 4 மாதத்தில் ஒரு 5 மாதத்தில் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியோ, இல்லை அங்கே நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்லேயோ, இல்லை ஏதோ ஆன்லைன்லேயோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி, அப்போ நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணதுக்கு அப்புறமா டெஸ்ட் போட ஆரம்பிக்கணும். அந்த டெஸ்ட்டில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புதுசாக நீங்கள் படிச்சிருக்கீங்க இல்லையா, நீங்கள் படிச்சிருக்கீங்க, அந்த அந்த நீங்கள் எப்படி அதை அப்ரோச் பண்ணுறீங்கிறது அங்கே தெரியும். அப்போ அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொஸ்டின் எங்கெங்கேருந்து கேட்குறாங்கிறது அங்கே தெரியும். ஒரே இடத்துல இருக்காமல் வேறு வேறு டெஸ்ட் மேட்ச் கூட போடுங்க. அப்போ அவங்க ஒரு கொஸ்டின் எடுத்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க, அப்போ இந்த கொஸ்டின் எங்கேருந்து கேட்குறாங்க, அப்படி புதுசாக உங்களுக்கு சோர்சஸ் கிடைக்கும். புதுசாக நிறையா தெரிஞ்சுப்பீங்க. டெஸ்ட்டு மஸ்ட்டு. நம்ம என்கிட்ட பேசினவங்கள நிறைய பேர் நாங்கள் டெஸ்ட்டே போடுறதில்ல ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டெஸ்ட்டே போடாமல் நீங்கள் கிளியர் பண்ணுறது வந்து 1000 லட்சத்தில் ஒருத்தர் கூட நடக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் டெஸ்ட்டு போடாமல் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு கண்டுபிடிக்காமல் டேரெக்டாக போய் எக்ஸாமில் உட்காறது வந்து அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு கண்டிப்பாக போடணும். டெஸ்ட்டோட முக்கியத்துவம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஸோ அதான் மினி டெஸ்ட்டு. நீங்கள் ஒரு கிளாஸ் போகிறீங்க, ரிவிஷன் கரெக்டாக பண்ணுறீங்க, ஃப்ரீ டைம்லலாம் ரீகால் பண்ணுறீங்க, அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போய் மெயின் டெஸ்ட் போடுறீங்க, அதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம் ஃபஸ்ட்டு வரும், அந்த எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். அதில் கிடைக்குதா, அது இல்லையா, அப்போ அதில் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, அதுக்கப்புறமா அதுலேருந்து கற்றுக்கிட்டு அப்படியே போங்க. ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 6 மாதம் கண்டிப்பாக வேணும், சாலிடாக வேணும். அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் 6 மாதம் சூப்பராக போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் என்ன எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கில் வந்துடும். நீங்கள் ஒரு எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் ஒன்று கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த கான்ஃபிடென்ஸ், அந்த ஸ்கில் எல்லாமே அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் அவுட்லைன். நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் Jan 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்குது, உங்களுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா வேக்கன்சியும் அதிகமாக வரலாம், நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் படிக்கிறத நிறுத்தாதீங்க. உங்களுக்கு இது வேணும், எனக்கு கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க படிக்கிறத தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களும் தைரியமாக ஆரம்பிங்க. இது இல்லைனாலும் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் இருக்குது, போலீஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த இயரை நம்ம சூப்பராக ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக கொண்டு போய் கண்டிப்பாக வேலை வாங்குகிற ஒரு நிலைமைக்கு நம்ம போகணும். இல்லை இந்த இயரில் நான் சூப்பராக ஒரு ஃபவுண்டேஷன் போட்டிருக்கேன், நெக்ஸ்ட் இயர் என்ன எக்ஸாம் வந்தாலும் கிளியர் பண்ணிவிடுவேன், அந்த லெவலுக்கு நீங்கள் உங்களுக்கே அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் ஒரு லெவலுக்கு மேலே. ஆனால் அதுக்கு ஒரு டைம் வேணும், அந்த டைம் நீங்கள் கொடுக்கணும். அந்த டைமில் உங்களுக்கான ஹார்ட் ஒர்க்கு நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். உங்களோட ஹார்ட் ஒர்க்கு தான் உங்களுக்கு பலனை கொடுக்கும். எல்லார் மாதிரியும் நானும் போனேன், வந்தேன், புக்கை ஓப்பன் பண்ணேன், படித்த மாதிரி இருந்தேன் அப்படிங்கிறது பலன் கண்டிப்பாக கிடைக்காது. உங்களுக்கு தெரியும், நான் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன், இந்த ஹார்ட் ஒர்க்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். அதுதான் உங்களுக்கு பலனாக கிடைக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ.